நீ ஹாவ் பட்டூஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிங்க. சிலதுக்கு போனஸ் பார்ட் போடுங்க, சிலதுக்கு வந்து கண்டினியூவாக எஃப்எஃப் போடுங்க. எஃப்எஃப் போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டுறாங்கடா. ஸோ அதனால தான் ஒன் ஷாட்லேயே நான் பார்த்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். இது வந்து டேக் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ப்ரொஃபஸர். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம நேராக வந்து இன்ட்ரோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இன்ட்ரோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம கிம் டேயாங் வந்து ஒரு 29 இயர்ஸ் ஓல்டு ஒரு பாய். ஸோ அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, டிசிப்ளின், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆள். சரிங்களா? கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். அடிக்கடி வந்து யாராவது டிஸ்ரெஸ்பெக்டாக அவர் பேசிட்டாங்கன்னா செம கடுப்பாயிருவார். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்கள பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு 21 இயர்ஸ் ஓல்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் படிக்கிற காலேஜ் வந்து உங்கள் அம்மாவோடது. ஸோ அவங்க அம்மா கொஞ்சம் பரம்பரை பெரிய பணக்காரவங்க. உங்கள் ஃபேமிலியே பெரிய பணக்காரவங்க தான். ஸோ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து சீதனமாக கொடுத்தது தான் இந்த காலேஜ் உங்கள் அம்மாவுக்கு. ஸோ உங்கள் அம்மா தான் வந்து பார்த்துட்ருக்காங்க இது. ஸோ நீங்கள் எப்படின்னா வந்து ஒரு ஸ்பாயில்டு கிட், ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சுருப்பாங்களா வீட்டில். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது காலேஜில் வந்து நீங்கள் ஒரு கேம்பஸ் குயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. லைக் உங்களுக்கு ஒரு கேங் இருக்கும். யார் சொன்னாலும் எதுனாலும் கேட்க மாட்டீங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் அம்மா தான் ஓனர். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதாவது மிஸ்டேக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற வேலை சுத்தமாக தெரியாது. ஸோ உங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருவீங்க. நீங்களும் உங்கள் அம்மா பண்ண லூட்டியே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை. ஸோ இன்ட்ரோ பார்ட் அவ்வளோதான். நேராக நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து காலேஜில் வந்து காலையில் ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டுருக்கீங்க உங்கள் கேங்கோட. உங்கள் கேங்கில் வந்து ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 பொண்ணுங்க, நீங்கள் ஒரு 4ஆவது. ஓகேவா? ஸோ நீங்கள் தான் அந்த கேங் லீடர். வந்துட்டு என்னடி எப்போ பார்த்தானாலும் வேறு வர சொல்கிறீங்க? 11 மணிக்கு யாராவது காலேஜ் வருவாங்களா? வயன் இங்கே பாரு, ஏற்கனவே நம்ம லேட்டாக வந்துட்டுருக்கோம். இது பார்த்து அங்கே தெரிஞ்சுனா யார் என்ன சொல்ல போகிறா? யார் என்ன சொன்னாலும் என் பேரை சொல்லு, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி வயன், அதுவும் சரிதான். இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோன்னா படிப்பு என்ன ஆகுறது? படிப்பெல்லாம் என்ன, இந்த வாழ்க்கையில் என்னென்னமோ இருக்குது. படிப்பு தான் முக்கியமாக. என்ஜாய் பண்ணுங்கள் இந்த லைஃப்பில். உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணாமல் உட்காந்துட்டு படிக்கிறது, புக்கு, நம்ம என்ன புக் வாமா? இல்லை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப திமுறாக உள்ள. அப்படி தான் 11 o'clock காலேஜ் போகிறீங்க. ஆக்சுவலாக 9 o'clock காலேஜ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போ தான் போகிறீங்க. போனோடனே ப்ரொஃபஸர் வந்து அங்கே பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நேராக போகிறீங்க, உங்கள் கேங்கோட போகிறீங்க. உங்கள் கேங்கே தண்ணி துளிச்சிட்டு மாதிரி தான் அந்த காலேஜில். நீங்கள் நேராக போவீங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்குவீங்க, நீங்கள் படுத்துருவீங்க. இஷ்டம் இருந்தால் கவனிப்பீங்க சில நேரம், இல்லைனா அதுவும் இல்லை. ஸோ ஒரு ஆவரேஜான மார்க்கெலாம் பாஸ் ஆகுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாஸ் ஆகிடுவீங்க எல்லாத்துலேயுமே. இந்த பார்டர் பாஸ் அதில் எப்படியும் ஆயிடுவீங்க. நீங்கள் காலேஜ் முதலாளியோட பொண்ணுனால வந்து அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே ஒரு கரெக்டாக பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க. அவ்வளோதான். மற்றபடிக்கு படிப்புலாம் வராதுன்னு இல்லை. படிச்சுங்க நல்லா படிச்சிருவீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அசால்ட்னஸ் அந்த மாதிரி கேஸு. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கோம். கேங்கில் வந்து ஒரு படிப்பு ரொம்ப படிப்பு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் வந்து அவள் எப்போவுமே ஃபேமாக வந்துடுவா. ஸோ நீங்கள் உங்க கூட வந்து ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ பேர் வச்சுக்கலாம் எல்லாருக்குமே. அந்த படிப்பு பொண்ணு பேர் வந்து நம்ம நித்யான்னு வச்சுக்கலாம். ஸோ மிச்சம் 2 பேர் வந்து வாணி, தாரா. சரிங்களா? ஸோ அந்த வாணி, தாரா வந்து எப்போவுமே உங்க கூட தான் இருப்பாங்க. இந்த நித்யா பொண்ணு மட்டும் எப்போவுமே கரெக்டாக காலேஜுக்கு போயிடுவா. ஆனால் வந்து உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ லைக் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களோட ஸ்கூல்லேருந்தே அவங்க கூட தான் படிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் அவட்ட தான் போய் கேட்பீங்க. அவளும் உங்ககிட்ட நல்லாவே பேசுவாள். ஆனால் சொல்லுவாள் அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னா. ஸோ வந்துட்டு அவள் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கா. நீங்கள் 3 பேர் மேலே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சொல்லிட்டு வாணி அந்த மொட்டைத்தால் ஏதாவது சொன்னான்னா சொல்லு, சரியா? அப்படின்னா சரி படுத்தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வாணியும் தாராவும் பேசிகிட்டு இருக்காங்க. போர் அடிக்குது இந்த கிளாஸ். இந்த சொட்ட மண்டை வேறு போக மாட்டேங்கிறான். நீ கேள்விப்பட்டியா ஒரு புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்களாம்? அப்படியா? சரி வந்தால் வந்துட்டு போட்டோம். எல்லாருமே மொட்டைன்னா வந்துட்டுருக்குறாங்க. இல்லைன்னா தொப்பை வச்ச ஆளுங்களாம் இருக்காங்க. இவங்கள பார்க்குறதுக்கு பார்க்காம இருக்கலாம். பேசாமல் வயன்ட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி நல்லா ஹேண்ட்ஸமான ஆளுங்களாக உள்ளே வந்து வர வச்சா எப்படி இருக்கும்? நமக்கும் செடிச்ச மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும் இல்லைன்னா. ஆமாம் வாணி, விடு சரி கிளாஸை கவனித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா படு தூங்கிட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே லேட்டாக தான் எழுந்திரிச்சிப்பீங்க. 10 மணி எழுந்திரிச்சிப்பீங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு மெதுவாக வர்றது, வந்துட்டு இங்கேயும் தூங்குறது. ஸோ பிரேக் விடுவாங்கள்ல, லன்ச் பிரேக்கில் வந்துட்டு நித்யா பின்னாடி வரா.
ஏய் காய்ஸ் இங்கே பாருங்கள், இந்த நோட்ஸ்லாம் நான் எழுதி முடிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து குரூப்பில் நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் வந்துட்டு நாளைக்கு இம்பார்ட்டண்டாக ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்க தான் இனிமேல் நம்ம வந்து கிளாஸ் டீச்சராம்மா. ஸோ நாளையிலேருந்து வந்துடுவாராம் அதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு ஏதாவது இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரோ போகிறா. அப்போ வந்து வைன் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நித்யா எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது, நான் கிளம்புறேன்னா. நித்யா அவங்கள பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு வைன், நீ கிளாஸ்க்கு வா. உங்கள் அம்மா வந்து அங்கே சேர்மேனாக இருக்கிறனால நீ வந்து இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒழுங்காக படி, இப்படியே இருக்காத. என்றைக்கு தான் இப்படி பண்ண போகிற? நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆஸ் அ ஃப்ரெண்டை நான் அட்வைஸ் பண்ணுறது தான். ஒழுங்காக படி. புதுசாக டீச்சர்லாம் வராங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. நீ ஏதாவது லூட்டி அடிச்சிடாது அப்படின்னா. நான் பார்த்துக்கிறேன் நித்யா, நீ சும்மா இரு சரியா? இப்படியே பேசிகிட்டு யார்ட்டையாச்சும் ஒரு நாள் அடி தான் வாங்க போகிறேன். என்னெல்லாம் யாரும் அடிச்சிருவாங்களா? என்ன வாணி அப்படிதான்? ஆமாம் வாயின், உன்னெல்லாம் யாரும் அடிக்க முடியாது. அப்போ தாரா சொல்கிறா, நித்யா சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. நீ சொல்கிறதான் கரெக்டு வாயின் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஆனால் நீங்கள் நித்யா ரொம்ப சாஃப்டாக பழகுவீங்க. லைக் அவட்ட வந்து அந்த திமிரு அதெல்லாம் எதுவுமே காமிக்க மாட்டீங்க. லைக் அவளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அவள் சொன்னால் சரி சரி அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனால் மற்றவங்க வேறு ஏதாவது பேசுவாங்க, செம்ம கடுப்பாயிடுவீங்க நீங்கள். ஸோ நித்யா அப்படி சொல்லிட்டு போகிறா. என்னமோ பண்ணிட்டு போவேன், ஒழுங்காக வந்துட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு வா, நோட்ஸ் எழுதணும் சரியா அப்படின்னா. வரேன். பேசாமல் நீ என் வீட்டுக்கு வந்துடுறேன். உன் வீட்டில் என்னால் வர முடியாது வாயின் சரியா? அது ரொம்ப பெருசாக இருக்குது. நீ பேசாமல் என் வீட்டுக்கு வாங்கலாம், எனக்கு வர பிடிக்கல அப்படின்னா. நீ எனக்கு நோட்ஸு வந்து வீடியோ காலில் சொல்லி கொடுத்துட்றியா அப்படின்னா. நீ வீடியோ காலில் வாயின் நடக்கிறத பேசு சரியா? போனே படுத்துங்குவேன், இல்லைன்னா கேம் விளாடுவேன், இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறது. இந்த வேலையை தவிர வேறு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? அப்படி இல்லைன்னா அந்த அருண் பையன்ட்ட வந்து கடலில் போகிறது. அவன்கிட்ட சொல்ல வேண்டியதால் நீ வந்து லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா தான் பழகுறேன். அவன் லவ்னு நினச்சிட்டுக்கிறான். அவன் என்னப்பா அவனுக்கு அறிவே இல்லை, அவனை விடு. இங்கே பாரு, என்னைக்காச்சும் இல்லாமல் உன்னை வந்து அந்த அருண் பையன்ட்ட வந்து உங்கள் அம்மா கிளம்பி வைக்க போகிறாங்க, அப்போ இருக்கு அப்படின்னா. சும்மா நித்யா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி லூஸ்மாக பேசிட்டே இருப்பீங்களா, அவளுக்கு வந்து கடுப்பேருவா, கிளம்பிடுவா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நாள் டேஸ் போது நெக்ஸ்ட் டே வருது. அப்போ வந்துட்டு அதே மாதிரி தான், திருந்தவே இல்லையே நீங்கள் தான். ஸோ உங்களை வந்து ஒரு கேம்பஸ் டான் அப்படி தான் பேசுவாங்க எல்லாருமே. உங்ககிட்ட யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க. லைக் ஸ்டாஃப் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருப்பீங்களா. அப்போ தான் ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் வேகமாக வந்துட்டீங்க. நித்யா வந்து இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் வாரம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால நீங்கள் வேகமாக வந்திருப்பீங்க. லைக் வேகமாக மீன்ஸ் ஒரு 10 o'clock போல் வந்திருப்பீங்க. வந்திருக்கும் போதுட்டு நீங்கள் அப்போ தான் வெளியே நின்றுட்டுக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு புதுசாக யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க வாணிட்டு. தெரில வயன், புதுசாக அந்த ஆள் வரேன்னு சொல்லி நித்யா சொல்லிட்டு இருந்தால, அவனாக தான் இருப்பாப்பா. பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னா. வாணி அம்மா அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாரா அங்கே பேசிகிட்டு இருக்கிறா. ஆமாம் தாரா செம்மையாக இருக்கான் பாரு, அப்படியே அழகாக கண்ணாடி போட்டு ஒயிட் ஷர்ட்டில் செம்ம அழகாக இருக்கான். யார் இவன்? இவளை பார்த்துட்டு நம்ம லேட்டாக வேறு வந்துட்டோமே, கிளாஸ் வேறு முடிய போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசி நின்றுக்கான். லைக் நீங்கள் உள்ளெல்லாம் போல் வெளில நின்றுக்கிறீங்க. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு பார்க்குறான் டே. ஆக்சுவலாக உள்ளே தான் இருக்கான். அப்போ நித்யா அவங்கள பார்த்தா, இவங்களுக்கு வேகமாக வர சொன்னால் இதான் வேகமாக வர்றது, பரவாயில்ல 10 மணிக்காச்சும் வந்துச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நோட்ஸையும் பார்த்துட்டு சாரியும் பார்த்துட்டே இருக்காவ. அப்போ வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே ஒயின் 10 முறைச்சிட்டு இப்படி உள்ளே போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? உள்ளே சும்மா என் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குலாம் வராதிங்க, வெளியே போய் காரிடாரில் உட்காந்துருங்க அப்படின்னா. அப்போ தாரா சார் நாங்கள் இந்த கிளாஸ் தான் சார் அப்படின்னா. இந்த கிளாஸா? உங்கள் பேர் என்ன அப்படின்னா. என் பேர் தாரா சார் அப்படின்னா. என் பேர் வாணி சார் அப்படின்னா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர்? வைன். இப்போ என்ன? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸில் வேகமாக அந்த ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க சார். லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு பேர் ஸ்டெப்பாக தான் இருக்கும். லைக் நீங்கள் லாஸ்ட் ரோவில் மேலே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் ஏறுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் வைன், என் கிளாஸில் லேட்டாக வரவங்களாம் உள்ளே விட முடியாது, வெளியே போங்க அப்படின்னா. யார் மேன் நீ அப்படின்னா. இங்கே பார், நான் உன் கிளாஸ் டீச்சர், சொல்கிறத கேளு, சும்மா அப்படியே சீன் போட்டு போகாத, இது ஒன்றும் காலேஜ் இல்லை அப்படின்னா. இது என் காலேஜ் தான், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா. உன் காலேஜா? இது என்ன உன் பேரில் எதிர்க்கு உன் காலேஜ் அப்படின்னு. என்னை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர் ஈவன் பிரின்ஸிபல் கூட என்னை வந்து எதுவும் பகச்சிக்காமல் பேசுவாங்க. நான் வரதை நீ விட்டுட்டு போய், உனக்கு என்ன படிக்கிறது தான், இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கல்ல, அவங்கள பாரு, சும்மா என்னையெல்லாம் கண்டுட்டு இருக்காது, நோட் அவுட் இருக்காத. அப்புறமா வந்து வந்த ப்ரொஃபஸர் வேலையும் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு போகிறீங்க. இதை பார்த்துட்டு நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் அவுட். அப்புறம் மிஸ் வாணி அண்ட் தாரா நீங்களும் வெளியே போயிருங்க. சார் ஆனால் நாங்கள் அவுட்
அப்படின்னு அவர் கத்துறாரு. அவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் அங்கே அப்படியே மேலே அங்கே உட்காந்துருக்கீங்க, தும்புரா மேலே போய் அங்கே உட்காந்துட்டீங்க, லாஸ்ட் பெஞ்சில் போய். நீங்கள் ஒன்றை தான் சொல்கிறேன் வைன், நீ கிளம்பு. இந்த மாதிரி கிளாஸில் வந்துட்டு மற்றவங்களையும் கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. உன் பேர் என்ன அப்படின்னா, மரியாதையே இல்லையா உனக்கு? மரியாதை இல்லாமல் அம்மா சொல்லிட்டுருக்காங்களா? இங்கே பாரு மேன், சும்மா எங்கள் அம்மாவெலாம் இருக்காது. உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கு தெரியுமா நான் யாருன்ட்டு? எங்கள் அம்மா தான் இங்கே ஓனர். இது என்னோடய காலேஜ் தான். நான் இங்கே சும்மா தான் வந்திருக்கேன். சும்மா என்னை உட்காந்துட்டு சும்மா ரூல் பண்ணுவேன், கண்ட்ரோல் பண்ணுவேன். உங்கள் ஆம்பளைங்க திம்புறலாம் எனக்கு காமிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னா. ஆஸ் எ டீச்சர் எனக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜஸ்ட் கோ அவுட். உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒழுங்காக படிக்க வந்திருக்கேன்னா படிக்க வந்த மாதிரி இருக்கணும். பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கு வரல நீ, சரியா? உங்கள் அம்மா ஓனராக இருந்தாங்கன்னா நான் பார்த்து பேசிக்கிறேன். அது வந்து என்னோட இது. நீ என் ஸ்டூடெண்ட், என் கண்ட்ரோலில் இருக்க பொண்ணு. இங்கே இருக்கவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் என் கண்ட்ரோல் தான் இருக்கணும். இப்போ நீ வெளியே போறியா இல்லைன்னா அடுத்து வேறு மாதிரி நடக்கும். தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் கத்திட்டு, will you please shut up, எரிச்சலாக இருக்கும் நீ பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்டை கொண்டு வந்துருப்பீங்களா, அந்த ஒரு நோட்டு போயிட்டீங்க. பார்த்துட்டு சி இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ வாணி தரம் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ நித்யா பார்த்துட்டு இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸ் எடுத்துருக்கா. அப்புறம் சார் நடத்தி முடிச்சிட்டாரு. ஸோ அப்புறமா நீங்களும் வந்து கிளாஸ்க்கு வந்துட்டு நித்யா பேசுகிறா, ஏன் வாயின் இப்படி பண்ணுற, புதுசாக அந்த சார்ட்டெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது வாயின் அப்படின்னா. நித்யா அவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு வேறு வேலை. அவன் எவன் பேசாத, பெரியவங்க அவங்கள விட. பஞ்சாங்கத்தை அமைதியாக இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டேன்னா கிளம்பிடு, சரியா? ஒழுங்காக கிளாஸ் கவனி அப்படின்னு சொல்லிட்டு நித்யா சொன்னேன். 3 கிளாஸ் தான் இருக்கா? ஆமாம் 3 கிளாஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நான் லைப்ரரி போயிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ பீரியட்ஸ் தான். நீ அதுக்கப்புறம் கிளம்பிக்கோப்படா. சரி நீ 3 கிளாஸ் தான்ல, 3 நேரம் தான்ல, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் பேர் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நித்யா சொல்கிறான். ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் வாணி தர அவங்க உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்தில். ஸோ அன்றைக்கி டேக்கு இன்னொரு பீரியடு வரந்துருக்கு போல். ஸோ அவரும் வராது. 3 பீரியட்ஸில் ஒரு பீரியட் வராது அவர். உங்களுக்கு செம்ம போர்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளாஸே லைக் நெக்ஸ்ட் பீரியட் தான் 10 கிளாஸ்னால் உங்களுக்கு தெரியாது. ஸோ பீரியட் வந்து சட்டமன்றம் வந்துருக்கான். அவன் கிளாஸ்லேயே நீங்கள் உட்காந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்குறீங்க கேமில். போடுறி தாரா என்ன பண்ணிட்டுருக்குற, அறிவே இல்லாமன்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் விளாண்டுருக்குறீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு. லைக் அவங்கலாம் கிளாஸ் கவனிச்சிருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆகும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. லைக் ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் எதுவும் போடல. லைக் அந்த சவுண்ட் கேட்குது, லைக் அந்த என்ன சொல்கிறது, அந்த சுடுற சவுண்ட்லாம் கேட்குதுல்ல. ஸோ அதனால் கேமிங் சவுண்ட்லாம் ஃபுல்லாக கேட்குது. அதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு தான் அங்கே ப்ரொஃபஸர் நடத்துகிறாங்க. ப்ளஸ் அங்கே கவனிக்கிறவங்க இருக்காங்க. நித்யாவுக்கு இது பழகிடுச்சு, இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் கேம் விளாண்டுருக்குறீங்க, லைக் சிப்ஸும் சாப்பிட்டுக்கிட்டு கால் வந்து அந்த டெஸ்க் மேலே வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி கேஸ், சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணுற கேஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் 3 பேர் விளாண்டுருக்குறீங்க. ஸோ இந்த பேரும் போயிடுது. ஸோ அவர் வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்குது படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. வரும் நெக்ஸ்ட்டு டே வராரு. எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சார்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு கத்தி விளாட்றீங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் எல்லோரும் சிடவுன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் வந்து டே அவங்க திருப்பி பார்க்குறாரு. மிஸ் வைன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க நீங்கள் கவனிக்கவே இல்லை. நீங்கள் உட்காந்து வாணி எதுக்குடி இப்படி பண்ணுற, பாரு காப்பாற்றாம லூஸ் மாதிரி பண்ணிட்டேன், அறிவில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. மிஸ் வைன் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் டெஸ்கிட்டே வந்துட்டார். என்னையா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது கேம் விளாடக்கூடாது, சிப்ஸ் சாப்பிடக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் ஒரு கிளாண்ட் விட்டுட்டு நீ திருப்பியும் வாணி வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க லைக் அந்த கேமில். அப்போ அவனுக்கு செம்மையாக வந்துட்டு அந்த ஃபோனை தூக்கி போட்டு வெளியே போர்டுக்கிட்ட வந்து வீசிட்டான் டொப்புன்னு. அறிவில்லை யூனோ, அது எவ்வளோ காசு தெரியுமா உனக்கு, இப்படி தூக்கி போடுற அவுட் அப்படின்னு கத்துறான். என்ன அவுட்டுன்னு லூஸ் மாதிரின்னு, அந்த ஃபோன் எவ்வளோ வேலை தெரியுமா உனக்கு, அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி வர வச்சுருக்குது. வேர்ல்ட்லே 3 பேர்ட்ட தான் அது இருக்கும், அது ஒன்று என்கிட்ட இருக்குது. உனக்கு என்ன தெரியும் மணி வேல்யூலாம்? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நீ என்னோட காசில் தான் நீ வாழ்கிற. சும்மா உட்காந்துட்டு என் பாக்கெட் மணி கூடயும் நீ வாங்க சம்பளம் இல்லை தெரிஞ்சுக்கோ. சும்மா உட்காந்துட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அதான் நான் சொன்னேன். நான் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் கெட் அவுட் வைன் அப்படின்னு நான் சொல்கிறான். உன்னால் என்ன வேணாலும் பண்ணிக்கூடா, என்னடா பண்ணுவேன் நீனு? மரியாதை எல்லாம் பேசாதீங்க மிஸ் வைன். நீ சொன்னால் நான் கேட்கணுமா? நீனா அவ்வளோ பெரிய இவ்வளோ சும்மா நின்றுட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் லைக் அந்த ஃபோன் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க.
இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி நேராக அவன் வந்து பிரின்ஸிபல் ரூமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சரியில்லை. அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு நம்ம சேர்மனோட பொண்ணு, அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க சார். அதுக்குன்னு நம்ம எல்லாமே வந்து டாலரேட் பண்ண முடியாது. உட்காந்து ஃபோன் விளாண்டுக்காங்க, சிப்ஸ் சாப்பிட்டுக்காங்க, கிளாஸ் கவனிக்காமல் அவளோட மார்க்ஸ் என்ன ஆகுது. அவள் எப்படியோ பாஸ் ஆயிடுறாள், அதை விட்டுருங்க. சும்மா உட்காந்துட்டு அவள் பாஸ் ஆனதால அடிச்சம் போவா, நான் பார்த்துக்கிறேன். அவள் ஒழுங்காக படிக்கலைன்னா அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே பாரு எதுலேயும் பகச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் கண்டுக்கவே இல்லை டே. ஸோ இதே மாதிரி தான் அவங்க 2 பேருக்குமே செம்ம ஆர்கியூமெண்ட் போகும். அவர் வெளியே போக சொல்லுவார். இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பிரின்ஸிபலும் திருதி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கிம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் அவங்க பெரிய ஃபேமிலி நம்மளாம் பகச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவர் ரிச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ரூல்ஸ் எல்லாருக்கும் ரூல்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் எல்லாருமே, உனக்கு லேட்டாக தான் புரியும், ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா வந்துட்டு செம்மையாக சிரிச்சு பேசிட்டு ஆக்சுவலாக டெஸ்ட் எழுதிருக்காங்க எல்லாருமே. ஸோ டே வந்து டெஸ்ட் எழுத சொல்லி வைப்பார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. நீங்கள்லாம் எழுதாமல் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு லைக் ஃபோனும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருப்பார். நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பீங்களா அப்போ உட்காந்துக்கிட்டு, லைக் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து சைடில் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து விளாட்றத பார்த்தாமல் ஃப்ரெண்டில் இருக்க பசங்களையும் எழுத விடாமல் நீங்கள் பண்ணிட்டுருக்குது சுத்தமாக லைக் அவள் அமைதியாக இருக்கானா அமைதியாக இருந்துக்கிட்டு அவள் தான் லூஸ் மாதிரி இருக்கானா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம கடுப்பாகிட்டு இருந்த மேலே பேஸ் பண்ணாத சரியா அப்படின்னா டெஸ்ட் எழுத பிடிக்கலன்னா வெளியே கிளம்பு, உனையெல்லாம் கிளாஸில் வச்சுருந்தே பேசும். ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன போனஸ் வேணாமா இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. செம்ம கடுப்பாயிட்டான். லைக் அவனை யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறதே இல்லை. நீங்கள் வந்து பேசுகிறது வந்து லைக் ஒரு 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்காக ரொம்ப டாலரேட் பண்ணிப்பான். சரி பரவாயில்ல நம்ம ரிலாக்ஸாக போகணும் அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாள். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அவனையும் கேட்டவத்த நீங்கள் பேசியிருப்பீங்களா. ஸோ அவனுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருச்சு. ஹே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திருப்பான். லைக் அவனுக்கு மரியாதையே இல்லாமல் பேசியிருப்பான். என்ன நினச்சிட்டு இருக்கிறான் பெரிய இவரா நீ அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அறை அவங்களுக்கு. உங்களுக்கு யாருமே அரைஞ்சது இல்லை. அப்படியே அந்த 5 ஃபிங்கர்ஸும் கண்ணத்தில் அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டு அவனுடைய கண் கலங்கி நிற்கிறீங்க அங்கே உட்காந்துட்டு. என்ன பார்த்துட்டே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் அப்படியே இன்னொருத்தர் அரைஞ்சேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அப்படியே பயந்துட்டீங்க. லைக் சரிங்களா, யாருமே அடித்தது இல்லையா. ஸோ ஒரு மாதிரி அப்போ வாணி தாரா நித்யா அங்கே கிளாஸ் ரூமில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. லைக் அவர் யாருமே எதுவும் சொன்னதில்லை. அவன் சப்புன்னு இருந்தது அப்படி கேட்டுச்சு. என்னை பற்றி எனக்கு இன்னும் தெரியல, உனக்கு இருக்குது சரியா, என்னையவே அடிச்சிட்டே இல்லை, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படியே. ஸோ நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. போயிட்டு உங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க. இந்தியா வச்சு கணத்தில் அப்படின்னா அது காலேஜா, குப்பை மார்க்கெட் மாதிரி இருக்குது, கண்டவே போகிறவன் நான் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே உள்ளே போகிறீங்க. என்னடி பிரச்சனை உனக்கு, என்னடியா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேடையே வராங்க. ஆமாம்மா அங்கே ஒரு புதுசாக ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, அறிவே இல்லாமல் வந்து அடிச்சிட்டான். உன்னே அறி அடித்தான், அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய தூங்குறான், அவன் பேர் என்ன சொல்ல அப்படின்னா தெரியாது, அவன் பேர் நான் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறேன், பொருங்க நித்தியிட பேசுனேன்னா அவட்டெலாம் ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னா பின்ன வேறு யார்கிட்ட பேச வாணித்தரெல்லாம் வந்துட்டு அவங்க விடு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, அந்த பையன் என்ன பண்ணா, நீ என்ன பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணதான் கேட்குறீங்க. ஏன் அவன் என்ன பண்ண கேட்கணும், அவன் என்னை அடிச்சுட்டான், அவன் என்னை கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கான், என்னை வெளியே போக சொல்லியிருக்கான், ஒரு வாரமாக டென்ஷனில் இருக்கேன் தெரியுதா இல்லையா உங்களுக்கு, என்னை யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, என்னை எதுக்குமே நீங்கள் நினச்சி கொடுங்க. சரி விடுற தாங்க, ஒன்றும் இல்லைன்னு உங்கள் அம்மா வந்து ரொம்ப லைக் உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க அம்மா விசாரிச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சிச்சு லைக் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க. ஸோ அவரை என்ன பண்ணாங்க, அப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க லைக் விடு ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா அவங்க அம்மா வந்து அன்றைக்கி ஈவினிங் ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் போலே வந்திருப்பீங்களா நீங்கள். ஸோ அப்போ வந்துட்டு ஈவினிங் வந்து நம்ம சொந்தக்காரவங்களாம் வராங்க, கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு வாப்பினா அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி வயன் அப்பா வராரு. உன் புருஷன் எதுக்கு வரான், உன் புருஷனா 3 நாள் ட்ரிப் போயிருக்கான்ல அப்படின்னா புருஷன்லாம் பேசாதடி அப்படின்னா ஆமாம் அந்த ஆள் எதுக்கு வராரு அப்படின்னா தெரில, அவர் வந்து முக்கியமாக வந்து மீட்டப் இருக்குது அதனால் வராங்க. உங்கள் அப்பாவோட லைக் சொந்தக்காரவங்களாம் யாரோ வராங்களாம். ஸோ அதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னா இதுக்கும் உன் புருஷன் வரான், சும்மா இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு நான் வேறு நீட்டாக வேறு ட்ரெஸ் போடணும். லைக் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க உங்கள் அப்பாட்ட. ஸோ அதனால் நீங்கள் வேகமாக சுடிதார் ரொம்ப டீசெண்டாக லைக் ஹேரெல்லாம் நீங்கள் வந்து ஹேர் கவர் பண்ணியிருப்பீங்க, வேகமாக டை அடிச்சு விட்ருப்பீங்க பிளாக் கலரில். உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அதெல்லாம். ஸோ வேகமாக வந்துட்டு லைக் இந்த பியர்சிங்லாம் பண்ணியிருப்பீங்க, இந்த மூக்குத்துறது லைக் இந்த ஐப்ரோவில் போடுறது லைக் ஜங்குக்கு போட்டிருப்பால. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேகமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு ஃபவுண்டேஷன் மேக்கப்லாம் போட்டு லைக் பியூர் இன்னசென்ட் கேர்ள் மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. லைக் ஈவினிங் போல் தான் அவங்க அப்பா வந்திருப்பார் ஒரு அரௌண்ட் 4 o'clock. ஸோ உங்களை பார்த்தோன்னே எங்கே ஒயர் எங்கே அப்படின்னா ரூமில் இருக்காங்க அப்படின்னா
அப்புறம் உங்கள் அப்பா வந்து பார்க்க வந்திருப்பாரு. படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்போ, ஓகேவா? அப்போ வந்துட்டு என்னம்மா ஒயின் எதுமா காலேஜ் போகுது, நல்லா இருக்கா, நல்லா படிக்கிறியா, நல்ல கிரேட் வாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா ஆமாப்பா நல்லா இருக்குப்பா. அப்படின்னா சரிடா. இன்றைக்கி வந்து என்னோடய தங்கச்சி பையனும் தங்கச்சி குடும்பமும் வராங்க உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு. என்னாச்சுப்பா? அப்படின்னா இல்லைடா, அவங்க வந்து நிச்சயம் பண்ணுறது, சின்ன வயசுல நிச்சயம் பண்ணுறோம் நாங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சும்மா ஒரு மேரேஜ்க்காக மட்டும் கொஞ்சம் ப்ரொப்போசலுக்காக வந்திருக்காங்க. பேசினதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மந்தில் மேரேஜ் வச்சுக்கிறோம், ஒன்றும் இல்லை. அப்பா சொன்னால் நீ கேட்பே இல்லை. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டியாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே செம்ம கோவம் உங்களுக்கு. லைக் உங்களுக்கு பிடிக்காதது வந்து உங்கள் அப்பா என்ன பண்ணுவார், லைக் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டேன் டைம்ஸ்லாம். ஸோ அவர் இஷ்டப்படி தான் இருப்பார். லைக் உங்களுக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்பிக்குவார். அந்த மாதிரி கேஸ், சரிங்களா? உங்கள் அம்மா பரவ வந்திருப்பாங்க, இந்தாடி காஃபி. அப்படின்னா அவங்க அப்படியே நீங்கள் வேகமாக கதவை புட்டு, என்ன வேணும் ஆளுக்கு? உன் புருஷனுக்கு என்ன காரணம் பண்ணிக்க சொல்லிக்கோ, அவனை பண்ணிக்க சொல்லிக்கோ. எதுக்கு நான் பண்ணிக்கணும்? வேணா நீ பண்ணிக்கோ. உட்காந்துட்டு அவன் தங்கச்சி வராங்களாம், தங்கச்சி பையன் என்ன காரணம் பண்ணிக்கணுமா? எனக்கு வரா இல்லையா? சின்ன வயசுல நிச்சயம் பண்ணிட்டீங்களாமே? எனக்கு எதுவுமே சொல்ல நீன்னு. அப்படின்னா அது எப்பயும் நடந்தது பையன். அது வந்து அவங்களால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க, அதனால தான். அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்னா நீ பண்ணிக்கோ வேணும்னா அந்த பையனை. நான் எப்படி பண்ணிக்க முடியும்? நான்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஏன் பண்ணிக்கணும் அவனை? எனக்கு வேறு வேலை இல்லை. அப்படின்னா வாயன் இதில் என்னால் எதுவுமே பேச முடியாது, இப்படிலாம் கத்திட்டு இருக்காது, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அப்போ பிரச்சனை ஆயிரும். நம்ம 2 பேர் பண்ணுறதுன்னா ஒன்றும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்படின்னா அம்மா இங்கே பாருங்க, புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, எனக்கு பிடிக்காத வாழ்க்கை நீங்கள் வந்து எனக்கு தர மாதிரி இருக்குது, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதுலேயுமே. அப்படின்னா வாயன் என்னால் இதில் மட்டும் எதுவும் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிடுவாயன். அப்படின்னா அம்மா நீ கூட எனக்காக பேச மாட்டியாம்மா? அப்படின்னா இல்லை வாயன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அப்பா கூப்பிட்டுருப்பாரு, நீங்கள் சும்மா தான் போட்டுருந்துருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்திருப்பாங்க. வந்தோடனே அடடா என் மருமக ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு லைக் உங்கள் அத்தை வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு செம்ம கோவம் வேறு இருக்குது, ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா செம்மையாக அவருக்கு அடுப்பாகி கத்திடுவார். ஸோ உங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. என்ன ஒயின் நல்லா இருக்கா, காலேஜில் எப்படி போகுது, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பேசிகிட்டே இருக்காங்க உங்ககிட்ட. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, கீழே குடிச்சிட்டு தான் நிற்கிறீங்க. ஏன் ஒயின் நின்றுட்டே இருக்கிற, வந்து உட்காரு, நல்லா உங்கள் அப்பா வளர்த்துருக்காரு உன்னைய, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா லைட்டாக ஒரு ஓரக்கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க. உட்காரடி ஏண்டி இது பண்ணிட்டுருக்குற அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு சைக்கிளே பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காடுறீங்க அங்கே. அப்புறம் ஒயின் என் பையனை உனக்கு பிடிச்சிருக்குது இல்லை, நம்ம வேகமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், நீ எப்போ தான் என் வீட்டு மருமகளாக வருவேன்னு தெரியல, சின்ன வயசில் அவனை பார்த்தது அதுக்கடுத்து இப்போ தான் பார்க்குறேன், சொன்னால் அவனை பற்றி அப்படின்னா நீங்கள் டேன்னு சொன்னோடனே அவங்களுக்கு தெரியல, லைக் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஸர் பேருன்னு தெரியாதுல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அங்கே டேயோட ஃபேமிலி தான் வந்திருக்கு. ஸோ அவங்க தான் அத்தை பையன், உங்களுக்கு தெரியல. லைக் நீங்கள் வந்து கண்டுக்காத மாதிரி உட்காந்தே இருக்கீங்க. சரி டே வந்து உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டான், நீ வந்து ரூம் கூட்டு போய் பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்க, பூடி அப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. நீங்கள் எரிச்சல்ல நீங்கள் அப்போ தான் பார்த்துருப்பீங்க, நீயா அப்படின்னு சொல்லி கத்திருப்பீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு என்ன ஒயின் அப்படின்னா பா இது உன் ஹஸ்பண்ட் ஆக போகிற பையன் கிம்டையாங் என்னாச்சு அப்படின்னா நான் வேணாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க உட்காந்துட்டு. உங்கள் அப்பா என்ன பேசுகிற, எது கத்தி பேசுகிற, இப்பெல்லாம் நீ பேச மாட்டேல, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. பா அது இங்கே பாரு குரலை வச்சு பேசாத பா, அது அவனை என்ன அவன் மரியாதை கொடு, பெரியவங்க மரியாதை தெரியுது, மாப்பிள்ள நீங்கள் போய் கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாரு. ஸோ டே ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே இப்போ எதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் வந்துட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ டே ரொம்ப கூலாக உள்ளே போகிறான். அப்புறம் பொண்டாட்டி என்ன அப்படின்னா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உன் பேர் டேவா அப்படின்னா 1 வீக்காக ஒருத்தர கழுவி ஊற்றுற, அவன்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கான், அவன் பேர் தெரிஞ்சுக்கல நீ அப்படின்னா காலேஜில் ரொம்ப திமுறாக தான் இருந்தேன், கேள்விப்பட்டேன் இவ்வளோ திமுறாக இருக்கேன்ட்டு. ஸோ அதனால தான் உன் காலேஜ் வந்து சேர்ந்தேன், உன்னை பார்த்து உன்னை கொஞ்சம் பேசி கொஞ்சம் சமாதானத்தை ஒரு லவ்வாக போகலான்னு நினச்சேன். ஆனால் நீ என்னையவே அன்றைக்கி அடிக்க வச்சிட்டேன் சார். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ திமுறாலாம் யாரும் நீ பேசுவேன்னு நினச்சி பார்க்கல. அப்படியே பார்த்து அப்படியே பழம் மாதிரி வர உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பா உன்னை அப்படி மாதிரி வச்சுருக்காரா அப்படின்னா சும்மா என்னோட வாழ்க்கையில் வந்து மூக்கம் வச்சுருக்காத, அதே மாதிரி என் ஃபேமிலி பற்றி நீ பேசாத சரியா அப்படின்னா நீ என்ன என் அத்தை வேணா அப்படின்னா ஆமாம் நீ என் மாமா பொண்ணு தான், இப்போ என்ன எனக்குல உரிமையா நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் தான் எனக்கு முன்னாடியே தெரியும். சரி உன் ஃபோட்டோஸ் தான் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால சரி கொஞ்சம் பழகலாம், உனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் தான் நான் வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு மேடம் வந்து கேம்பஸ் குயின்னு, உங்கள் பின்னாடி 4-5 பேர் அலையிறாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்ட்டு. அதான் கொஞ்சம் நானும் கேம் விளாண்டேன். கேமும் நீயும் டேஷ் மாதிரி இருக்குங்களா அப்படின்னா நீ என்ன வேணாலும் பேசிக்கோ,
நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட், அதுக்கடுத்து 2 வீக்ஸில் இன்னும் மேரேஜ். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. சரியா, ரெடியாரு. இந்த 3 வீக்ஸ் நீ வெளியே போக மாட்டேன், உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார். தெரிஞ்சிச்சு உன்னை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, ஸோ ரிலாக்ஸாக இரு, நான் தான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு அதில் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ரூமில் தான் வந்து பேசிட்டு இருப்பானா, உனக்கு எரிச்சலாக இருக்குது, நீங்கள் அப்படியே கத்துறீங்க, இப்போ எனக்கு வேறு வேலையே இல்லை, எதுக்கு நம்மளை பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு. உங்களுக்கு 3 வீக்ஸ் போயிடுச்சு. ஸோ மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடு தந்துடுறாங்க உங்கள் 2 பேருக்கும். லைக் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி போய் தந்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டேவ் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கிறான். இப்போ உங்களுக்காக தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்கள் ப்ரொஃபஸராக வந்திருப்பான். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரே வீட்டில் இருக்கிறீங்க. அப்போ டே சொல்லுவான், உனக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னா, நான் ஏன் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் வேலை இல்லையா, போ, என்னால் பண்ண முடியாது, ஏன் மெய்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் ப்ரைவேசி ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து இந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் நான் தான் குக் பண்ணி நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண எனக்கு ஆசை இருக்குது, நான் என்ன வேலைக்காரியா கல்யாணம் வச்சுட்டு ஃப்ரீயாக வேலை பார்க்குறதுக்கு, நான் காலேஜ் போகிற சொல்கிறது சரியா அப்படின்னா, ஓ நீங்கள் காலேஜ் போகிறியா, 11 மணிக்கு காலேஜ் போவீங்க, அது காலேஜ் 10 மணிக்கு தான் இருப்பீங்க, என்னை பற்றி நீ ஃபஸ்ட்டு பேசாத சரியா, உனக்கு ஒரு ரைட்ஸும் இல்லை. அப்போ வந்து டே வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு, ஓகே போ, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்தும், நீ எனக்கு ஒன்றும் ஆர்டர் போடாத, எனக்கு என்ன பண்ணிக்கணும் எனக்கு தெரியும், சும்மா சும்மா என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருந்துக்கிட்டு நான் வந்து கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு பேசுனேன்னா கொன்றுவேன், பாய்சன் வச்சுருவேன் உங்கள் சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிட்டு போகிறீங்க. டே உங்களை பார்த்து சிரிச்சு தான் இருக்கிறான். ஸோ லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. டே வந்து வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கான் லைக் காலேஜுக்கு தான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ டே வந்து லேப்டாப்பை கொண்டுட்டு இப்படி ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக தேடுறான். லைக் அவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான். லேப்டாப் டேபிளில் தான் வச்சுருப்பான், அந்த லைக் சைட் டேபிள் சொல்லுவோம்ல பெடிக்கிட்ட, அங்கே வச்சுருந்தான், காணோம் எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டே இருக்கிறான். இங்கே தான் வச்சுருந்தோம் நைட் தூங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுவேன். இவளும் தூங்கிட்டு தான் இருக்கா, ஐயோ லேப்டாப் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேட்டே இருப்பான். ஸோ அப்புறமா வந்துட்டு கார் கீ பார்த்தா கார் கீயையும் காணோம். என்ன எல்லாமே இந்த வீட்டில் காண போகுது ஃபர்ஸ்ட் டேவே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனுக்கு வந்து எதுவுமே தோணல, எப்படி எல்லாம் காண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு அவனே அப்புறமா நீங்கள் மெதுவாக எழுந்திருக்கீங்க. என்ன நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னா, அவன் என்ன தேட்டுக்கிற அப்படின்னா, என் கார்க்கு என் லேப்டாப் காணும் அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் வச்சு பண்ணு, எனக்கு பண்ண தெரியாது, பண்ணாச்சு டோஸ்ட் பண்ணித்தா ஒயின், ஏன் ஒயின் இப்படி பண்ணுற அப்படின்னா, நீங்கள் அவனை பார்த்துட்டே முறைச்சிட்டே போகிறீங்க. போயிட்டு நல்லா கருக உட்காந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நல்லா ப்ரெட் நல்லா டோஸ்ட் பண்ணி பட்டர்லாம் போட்டு நல்லா சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. அவங்க வந்து நல்லா கருகு எல்லாமே கறி கொடுத்துருக்கீங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே அதை வந்துட்டு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டான், அப்படியே கிளம்பிட்டான். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த லேப்டாப்பையும் அந்த கார்க்கியும் இப்போ வந்து உங்கள் கிட்ட தான் இங்கே வச்சுருக்கீங்க. இந்த லேப்டாப்பை தூக்குறது என்னென்னலாம் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப்பாக என் பாஸ்வேர்ட்லாம் வந்து நீங்கள் க்ராக் பண்ணி லைக் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த க்ராக் பண்ணிடுவீங்க பாஸ்வேர்ட்லாம். ஸோ அதெல்லாம் க்ராக் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ள அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், லைக் அவன் தப்பான ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. அவன் லேப்டாப்பில் என்ன எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த பேக்கப் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நம்ம லேப்டாப்பில், சரிங்களா. லைக் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது, லைக் அவனுக்கு வேறு டெஸ்க்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேப்டாப்லேயே எல்லாமே பார்த்து பண்ணிடலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹேக்கிங் வேலைலாம் பார்த்துட்டு இல்லை, எதுவுமே இல்லை, இவனா இவ்வளோ பியூராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலரி மட்டும் ஒரு டெலிட் பண்ணதில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தா உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, இவனுக்கு எப்படி எல்லா ஃபோட்டோ வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் திடீர்னு எதுக்கோ வந்திருப்பான் ஒரு மத்தியானம் போல். நீங்கள் வந்து காலேஜ் போயிருக்க மாட்டீங்க, அவன் லேப்டாப் தான் வச்சுருப்பீங்களா. ஓ நீ தான் லேப்டாப் வச்சுருக்கியா அப்படின்னு சொன்னே நீங்கள் ஒரு ஜோக்காக இருப்பீங்க பயந்து. இல்லை கீழே கடைச்சி எடுத்தேன் உன் லேப்டாப்பா அப்படின்னா, ஏய் ஓப்பன் பண்ணியிருக்க, பாஸ்வேர்டு தெரியுமா உனக்கு அப்படின்னா, இதில் என்ன பெரிய பாஸ்வேர்டு அப்படின்ட்டு, ஹேக் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பான். இந்தா உன் லேப்டாப்பில் ஒன்றுமே இல்லை, வெட்டி ஒரு பிட்டு போட உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு இப்போ சீரியஸாக பேசுகிறாலும் இல்லை ஜோக்காக பேசுகிறாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டான். அப்புறமா நீங்கள் லேப்டாப் தூக்கிட்டு போயிடுறான். அந்த கார்க்கே அந்த பெட்டு மேலே தான் இருக்கும். அப்புறமா தெரிஞ்சு போச்சு இவன் தான் ஒழிச்சு வச்சுட்டு இப்படி பண்ணிட்டுக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு தினமும் ஒரு ஆர்கியூம், எப்பயுமே ஒரு சின்ன பிரச்சனை வராமல் இருக்காது. அந்த வீடே 2000 இல்லைன்னா எல்லாத்தையுமே இழுத்து போட்டுருவீங்க, சண்டை நாரும். அவனும் வந்து சலிச்ச மாதிரி இல்லை, உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்படி பேசும்போது சில கோவமாயிரும், ஆனால் ஷார்ட் டெம்பரால் பிடிச்சி கத்தி விட்டுருவான். ஸோ நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் சண்டை கொஞ்சம் பெருசாகிடுச்சு, நீங்கள் பிடிச்சி கத்திட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே நான் போகிறேன், நீ இப்படி தான் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு வயன், இது சின்ன பிரச்சனை, இதுக்காக நீ கொஞ்சம் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காது அப்படின்னா,
உன்ட்டில் மனுஷன் வாழ்வானா? கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே வந்துட்டு திருப்பி நான் அடிக்க வர மாதிரி வர. அடிக்க வரல இல்லை இப்போ என்ன? நீ நான் அடித்த அன்னைக்கு அன்னைக்கு நீ அப்படி பேசிட்டால இப்போ நான் கோவம் குறைச்சிட்டல அப்படின்னா வந்துட்டு நீ கோவம் குறைச்சா நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை கொஞ்சம் பெருசாகிட்டு நீங்கள் உங்கள் பேக்கை தூக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கிறீங்க. லைக் லிஃப்ட்டில் இறங்கி வரீங்க, ஸ்டெப்ஸில் இறங்கி ஓடி கீழே வரான். இங்கே பாருவாய் நான் சொல்கிறது கேள்வி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உன் பெர்மிஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சொல்கிறத நான் கேட்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு லைக் பார்த்துட்டு நீங்கள் நடந்து போய் இருந்திருப்பீங்க. லைக் அது மெயின் ரோடு. ஸோ டக்குன்னு வந்து ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்து லைக் உங்களை அடிச்சிருச்சு சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு வேகமாக ஓடி வந்துடுறான், வாயின்னு கத்திட்டே வர. நீங்கள் லைக் என்ன இருக்குன்னா செம்ம அடி உங்களுக்கு விழுந்திருக்கும். ஸோ வேகமாக உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அப்புறம் டாக்டர் வந்துட்டு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம் பண்ணி பார்த்துருவாங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்கும்போது டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, லைக் ஃப்ராக்சர் தான் இருக்குது ரைட் ஹேண்டில், மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. ஷோல்டர் மட்டும் ஒரு 6 வீக்ஸ்க்கு மட்டும் மூவ் பண்ண முடியாது, மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உயிருக்குள்ள எந்த ஆபத்தும் இல்லை. அவங்க கரெக்டாக வந்து அந்த சூக்கேஸ் பாட்டினால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்டில் மட்டும் அவங்க லைட்டாக அது கார் வந்து ஏறினனால அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சரியாயிரும் 6 வீக்ஸ் வந்து கரெக்டாக அதை வந்து லைக் மூவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ராக்சர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த வலி வேறு இருக்குமோ உங்களுக்கு அப்படியே எந்திரிச்சிருப்பீங்க. லைக் உங்களுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்துருக்கனால அந்த வலி தெரியாது, அவங்க அப்படியே படுத்திருப்பீங்க. அப்போ வந்து அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே ரெட்டாக இருக்கான், அப்படியே அழுதுருக்கான் போல். நீங்கள் அப்போ தான் அவனை பார்த்துருப்பீங்க. அவளுக்கு அந்த கையை அடிப்பட்டுக்கிறதால நீங்கள் பார்க்கவே இல்லை, அவனை தான் பார்த்துருப்பீங்க. வாயின் எல்லாம் ஓகேவாக இருக்கான், ரொம்ப மெதுவாக பேசுவான் அவங்ககிட்ட, அப்படியே ரொம்ப கேர் பண்ணுறது நடிக்காத அப்படின்னா. வாயின் இப்படிலாம் பண்ணக்கூடாது வாயின், மெயின் ரோட்டில் போய் இப்படிலாம் போகலாமா? நான் தான் நீ கூட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எதுக்கு இப்படி நீ இஷ்டப்படி இருக்கிற, சும்மா இங்கே பாரு அப்படின்னா. அப்போ தான் நீங்கள் உங்கள் கையவே பார்க்குறீங்க. லைக் அந்த ஒரு ஃபுல் ஷோல்டர்லேருந்து கீழே ஹேண்ட் ஃபுல்லாக வந்து கட்டு போட்டிருக்காங்க ரைட் ஹேண்டில். என்னாச்சு எனக்கு அப்படின்னா வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நீ அப்போ தான் சொன்னால் நீ கேட்குறியா அப்படின்னா. எல்லாம் உன்னால் தான், உனக்கு மேரேஜ் பண்ண எல்லாம் அதனால தான் எனக்கு எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டு கிடக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ தான் உங்களை ஃபுல்லாக பார்த்துக்குறான் உட்காந்துக்கிட்டு. லைக் உங்களுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி தருது, உங்களுக்கு வந்து பெட் ரெடி பண்ணுறது எல்லாமே பார்த்துட்ருப்பான். அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ணும். லைக் ஒரு 1 வீக் அங்கே இருந்திருப்பீங்க ஹாஸ்பிட்டலில், ஒரு டே வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட வச்சுட்டு உங்களுக்கு பவுலில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லையா. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை எடுக்கும்போது லைக் கீழே கொட்டிடுவீங்க. அப்போ வந்து சொல்லுவான், சரி நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் தேவையில்லை, யார் ஹெல்ப் பண்ணி தேவையில்லை, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. திருப்பி சாப்பாடு கீழே விடுது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதம்மா, நானே ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் பேசினவங்களுக்கு ஊட்டி விட்றான். ஆரம்பமாக நீங்களும் வந்து வாயை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க. அப்படியே முறைச்சிட்டே சாப்பிடுவீங்க அவனை பார்த்துட்டு. லைக் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் குளிக்க போகும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். லைக் அந்த கையை தூக்கும்போது வலிக்குது, லைக் இப்போ அனஸ்தீசியா யூஸ் பண்ணல, ஸோ செம்ம வலி இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் குளிச்சே ஆகணும். லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த பேட் ஸ்மெல் வேறு அடிச்சுட்டே இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தேவையில்லை அண்ணா. அப்போ நீ ஏன் மேனேஜ் பண்ணிக்குவ, எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் போயிருப்பீங்க. போயிட்டு அப்படியே அமைதியாகவே இருந்திருப்பீங்க. ஒரு 1 hour ஆச்சு. என்ன பிரச்சனை வாயின் உனக்கு, என்ன 1 hour என்ன பண்ணிட்டு அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் சத்தம் கேட்கல. கொஞ்சம் பயந்துருப்பான், ஏன்னா சத்தமே கேட்கலன்னு சொல்லிட்டு திறந்துருப்பான். அக்கா திறந்து இருக்கும். திறந்தோடனே லைட்டாக நீங்கள் அந்த டோர் கிட்ட தான் நின்றுப்பீங்க போல். லைட்டாக வந்து தள்ளினோடனே லைக் கீழே விரும்பமாக போயிருப்பீங்க. அப்போ வந்து கரெக்டாக பிடிச்சிருவாங்களே. எதுக்கு நீ பிடிக்கிற அப்படின்னா 1 hour என்னடி பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டு அப்படின்னா அது ட்ரெஸ் கூட மாற்ற குளிக்கல நீ அப்படின்னா வந்துட்டு நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அது கை வலிச்சு அப்படின்னா ஆரம்பமாக மெதுவாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனை பார்க்குறது அவ்வளோதான்னு சொல்லிட்டு வேகமாக அப்புறம் ஒரு கர்ஷீப் எடுத்து கண்ணில் கட்டிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கழட்டிட்டு லைக் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அந்த பாத்டப் டேல உட்கார வச்சுட்டு மெதுவாக உட்கார வச்சுருப்பான். லைக் நீங்கள் வந்து இங்கே அங்கே நீங்கள் வந்து லைக் சொல்லுவீங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க, அவன் வந்து அதை பண்ணுவான். குளிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது எல்லாமே அவன் பார்த்து பண்ணிட்டு இருப்பான். லைக் ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்ப்பான். லைக் எப்போயுமே காலையில் வேகமாக வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணுறது, உங்களுக்கு காலேஜில் போய் விடுறது, காலேஜுக்கு நீங்கள் வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ பேக்லாம் கொண்டு போகிறது, உங்களை வந்து உங்கள் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு லைக் எல்லா வேலையும் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. லைக் செமஸ்டர் எக்ஸாம் இப்போலாம் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் மாட்டிங்களா. அப்போ வேகமாக நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நோட்ஸ் நீங்கள் படிப்பீங்க. லைக் அப்போ தான் நீங்கள் வந்து அதில் பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரூட் மேப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் படிப்பீங்களா. ஸோ உங்களுக்கு செமஸ்டர் வேறு இன்னொரு 1 வீக்கில் வருது, உங்களுக்கு கை வேறு இப்படி கட்டு போட்டிருக்கா. ஸோ நீங்கள் அதை யோசிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க டேபிளில், பெண்ணை கூடயும் தொட முடியாது உங்களால். அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பான்.
இப்போ கொஞ்சம் இப்படி பண்ணுறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை அப்புறம் சொல்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் வருது இல்லை அப்படின்னா ஆமாம் படிக்கலையா அப்படின்னா இல்லை எப்படி எழுதுவேன் நான் இந்த கையை வச்சுக்கிட்டு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணி தரேன் உனக்கு நீ சொல்ல அவங்க எழுதுவாங்க அப்படின்னா இல்லை நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம் மாட்டேன் நான் எப்போவுமே வந்து எனக்கு இது மாதிரி பழக்கம் இருக்குது செமஸ்டருக்கு முன்னாடி நாள் படித்து நித்யா நோட்ஸ் வாங்கி அந்த நோட்ஸில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நான் பார்த்து எழுதி அதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன் எனக்கு அதான் இப்போ என்ன சொல்ல வர நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ என்ன நோட்ஸ் தான் எடுக்கணும் நித்யா நோட்ஸ் வாங்கிட்டியா அப்படின்னா வாங்கிட்டேன் அமிச்சிட்டா சரி நவுர் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நவுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர் போட்டு உட்காந்துருப்பான் நீங்களும் உட்காந்துருப்பீங்க நீ அந்த நோட்ஸ் பார்த்து படிச்சுட்டு என்னெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு நான் அதை எழுதி தரேன் உனக்கு நீ அதுக்கப்புறம் அதை பார்த்து படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த 1 நைட் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதியிருப்போம் உட்காந்துக்கிட்டு எழுதி முடிச்சுட்டு லைக் ஸ்டடி ஹாலிடேஸ்னால நல்லா படிக்க வச்சுட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க நோட்ஸ் முடிஞ்சிச்சு ஓகேவா அப்படின்னா நீ இதெல்லாம் எனக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லையே என்னோடய ஒய்ஃப் ஃபெயில் ஆகக்கூடாது இந்த ஃப்ராக்சரால் எல்லாம் என்னால் தான் ஆச்சு ஒன்றும் இல்லை படி அப்படின்னு சொல்லியிருப்பான் ஸோ நீங்கள் அந்த 1 வீக் செம்மையாக படிப்பீங்க லைக் ரொம்ப விழுந்து படிப்பீங்களா அவனே பார்ப்பான் இந்த பொண்ணா இப்படி படிக்கிறா அப்படின்னா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருக்கும் ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் அந்த கட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போகணுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ 1 நைட் வந்து என்ன இருக்குன்னா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஓகேவா டே வந்து சோஃபாவில் தான் படுத்திருப்பான் அவங்க கூட பெட்லாம் ஷேர் பண்ணி படிக்க மாட்டான் அவன் அங்கே சோஃபாவில் தான் படுத்திருப்பான் நீங்கள் பெட்டில் படுத்திருப்பீங்க உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது அந்த பெயினில் ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு நீ எனக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டே பேசியிருப்பீங்க லைக் உங்களுக்கு வந்து அது மாதிரி சாஃப்ட் கார்னர் வந்து ஒரு லைட்டாக லவ் அந்த மாதிரி நமக்கு ஒருத்தவங்க இவ்வளோ விழுந்து இப்போ நம்ம இவ்வளோ ஹார்ஷாக பேசினாலும் அவங்க இப்படி பண்ணுறாங்கல்ல ஸோ அது லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிட்டு இருப்பீங்க அவன் டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு ஏன்னா நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பானா இல்லை அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன இல்லை என்னோடய ஓன் ஃபேமிலியே வந்து என்னை இப்படிலாம் லவ் பண்ண மாட்டாங்க இப்படிலாம் பார்த்துக்க மாட்டாங்க நீ இப்போ எனக்கு எதோ உடம்பு சரியில்லை எனக்கு எதனா எங்கள் அம்மா வந்து ஒருத்தவங்கள கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணி ஒரு மெய்ட் தான் என்னை பார்த்துக்குவாங்க எங்கள் அப்பா என்னை எப்போயுமே வீட்டில் வந்து நான் எப்படி இருக்கேன்லாம் பார்த்ததில்ல ஸோ அதனால எங்கள் வீட்டில் அப்படியே எங்கள் அம்மா நான் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க ஸோ அதான் அப்படி இருக்கேன் ஆனால் நீ வந்து எனக்கு எல்லாம் பண்ணுறது பார்க்க இந்த மாதிரிலாம் எனக்கு வேறு யாரும் இவ்வளோலாம் பண்ணதில்லை நீ எங்கேயுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருக்கும் லைக் ரொம்ப எமோஷனலாக நீங்கள் பேசியிருப்பீங்க அவன் வந்து பார்த்துட்டு சரி அழாத ஒன்றும் இல்லை இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணது எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் ஸோ எப்போவுமே அந்த வாணி தாரா அவங்க என்ன பண்ணாலும் ஓகே சொல்லுவாங்க நித்யா மாதிரி என்னை வந்து யாரும் பார்த்துக்கிட்டது இல்லை ஆனால் சில நேரம் நித்யாவே ஏன் இப்படி பண்ணுறான்னு யோசிப்பேன் அவன் நல்லது தான் பண்ணுவான் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா இல்லாத டைம்லலாம் அவள் ரொம்ப மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கா ஸோ எனக்கு அவள் தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கா ஸோ அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் இப்படி அமைவாங்களான்னு எதிர்பார்க்கல ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க ஸோ அப்போ உங்களை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போயிட்டு அவன் மேலே நீங்கள் படுத்து தூங்கியிருப்பீங்க ஸோ ஒரு நல்ல ஒரு லைக் இப்போ வந்து 2 பேரும் நீங்கள் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ஸோ அப்படியே பார்க்கலாம் ஸோ ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தா இப்போ வந்து கிராஜுவேஷன் டே உங்களுக்கு தான் ரொம்ப ப்ரௌடாக வந்து அங்கே நின்றுட்டு நீங்கள் வந்து அந்த கிராஜுவேட் வாங்குறதுக்காக நீங்கள் நின்றுட்டுக்கிறீங்க அந்த கோர்ஸ்லாம் போட்டு நின்றுட்டுக்கிறீங்க அப்போ உங்கள் பேர் கூப்பிட்றாங்க லைக் நீங்கள் போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு வேகமாக கீழே லைக் நீங்கள் வந்து டாப் ரேங்க்ஸ் வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறமா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான் நிறைய படிக்க சொல்லியிருப்பான் லைக் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் டேவை புரிஞ்சுக்கிறது உங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு இடத்தையும் விட்டு தர மாட்டான் லைக் அந்த கோவெல்லாம் இப்போ சுத்தமாகவே இல்லை உங்கள் மேலே ஸோ அப்படியே கீழே வந்து நீங்கள் இறங்கி வரீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறம் நம்ம கேம்பஸ் குயின் வந்து கடைசியில் கிராஜுவேட் ஆகிட்டாங்க அதுவும் டாப்பர் மார்க் வாங்கின்னு சொல்லிட்டு தாரா பேசிட்டு இருக்கா சும்மா அப்படிலாம் இல்லை அப்படின்னா ஸோ ஆமாம் தாரா விடு தாரா கண்ணில் லவ் தெரியுதுல அதனால அப்படி தான் இருக்கும் சும்மா இருவாணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க நித்யாவும் வர அப்போ தான் நித்யா வந்ததுக்கப்புறம் அப்புறம் என் குட்டீஸ் எங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் அவட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டே வரான் கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ஸஸ் கிம் அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்னு கூப்பிடாத நான் தான் வேலையை விட்டு நிப்பாட்டேன் அப்புறம் என்ன இப்படி பேசுகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே நினைக்கிறவங்க கேங்கில் அப்போ வந்து லைக் நீங்கள் வந்து அப்போ தான் பார்க்குறீங்க ஒரு 2 கையிலே ட்வின்ஸ் சரிங்களா ஸோ 2 பொண்ணுங்க தான் ஒரு கையில் ஒரு பொண்ணு இன்னொரு கையில் பொண்ணு லைக் குழந்தைங்க தான் ரொம்ப கை குழந்தைங்க
அப்புறம் எங்கள் குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நித்யா வந்து அவர் பேசிட்டு இருக்கா, ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கா. அவர் குழந்தைய வாங்கிட்டு, சார் இப்படிலாம் ரொம்ப பார்த்துட்டு இருக்காதீங்க, ஆயிருந்தாலும் அது ஏன் பொண்ணுங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். அவங்களுக்கு வந்து லைக் கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ தான் கிராஜுவேட்டே ஆகிருப்பீங்க. ஸோ செம்மையாக இருந்திருக்கும். அப்புறம் உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் வந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் உங்கள் அப்பா. தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ நல்லாயிருக்கும் அந்த. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அந்த கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, உங்கள் அம்மா வந்து இந்த காலேஜ் உங்கள் பேரில் லைக் பரம்பரையாக வீட்டில் இருக்க பொண்ணுங்க தான் இந்த காலேஜ் வந்து நடத்துகிறாங்க நம்ம பரம்பரையில். ஸோ அதுக்கடுத்து இந்த காலேஜ் வந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜை நீங்கள் அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் நீங்கள் அதை பற்றின ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு, ஸோ உங்கள் அம்மா எப்படி மேனேஜ் பண்ணாங்களோ ஸோ அதே இது நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு, ஸோ டேயாங் வந்து அவன் பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அவன் பிஸ்னஸ் பார்த்துட்டு லைக் நீங்கள் வந்துட்டு இந்த காலேஜ் பார்த்துட்டு இருக்கிறனால அவன் இந்த குழந்தைங்களாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன செஞ்சிருவான்னா பிஸ்னஸ் மீட்டிங்க்கு எங்கேனாலும் அவன் கூட்டு போயிடுவான். 2 பேரையுமே கூட்டு போயிடுவான் குழந்தைங்கள. லைக் அது கை குழந்தையாக இருந்தாலும் வந்துட்டு லைக் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்குவான். லைக் அவன் ஆஃபீஸ் கூட்டு போகிறது, அப்புறம் சேர்ந்து வர்றது, உங்களை வந்து கூட்டு போயிடுவான். அப்புறம் நீங்கள் தான் அந்த குழந்தைங்கள பார்த்துக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹாப்பி என்டிங் ஸ்டோரி போடணுன்னு சொல்லி தான் போட்டேன். லைக் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால தான் போட்டேன். ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு திட்டாதீங்க, எனக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஜிமினுக்கு நான் போடணும். நெக்ஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரி டைட்டில் லைக் ஐடியாஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். லைக் அதுக்கு போனஸ் பார்ட் போடுங்க, எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா போனஸ் பார்ட்டும் எஃப்எஃப்பும் நான் போட்டேன்னா அதுக்கு நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ அது தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நம்ம புதுசாக ஸ்டோரி கொண்டு வரலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. வேணுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு அதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். நம்ம அதில் கதை பேசி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், லைக் ஸ்டோரி ஏதாவது கொண்டு போகலான்னா சொன்னால் நீங்கள் அதில் ஸ்டோரி சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக நான் பார்ப்பேன். ஓகேவா? ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய், தேங்க்யூ.